விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் கழகத்தின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமஜெயம் தலைமையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கொடிக்கம்பத்தில் புதிய கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தீவிர களப்பணியாற்றி எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி காட்டுவதே தங்களின் லட்சியம் என்றும், புரட்சித்தாய் சின்னம்மாவை வெற்றி பெறச் செய்ய ஒன்றாக இணைந்து பாடுபடுவோம் என்றும் கழக நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்தனர். நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஆரம்ப காலத்திலிருந்து கழகத்தில் இருக்கிறேன். தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு பணிவான அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்காக பிறந்து ஏழைகளுக்காக வாழ்ந்து ஏழைகளுக்கான சொத்து பத்து எல்லாரையும் அழித்தவர். தமிழ்நாட்டு மக்கள் இப்போது சரியான நேரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சி வளர வேண்டுமென்றால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து காசு பணம் பார்க்காமல் சின்னம்மாவை தேர்வு செய்ய வேண்டும். சின்னம்மா அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வைக்க வேண்டும். தமிழக மக்கள் நன்றாக சிந்தித்து இந்த முறை கட்டாயம் பணத்துக்கு ஓட்டளிக்காமல் நல்லவருக்கு வல்லவருக்கும் புரட்சித் தலைவர் பெயர் வர வேண்டும் என்று எண்ணுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் சின்னம்மாவை தேர்வு செய்ய வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன்.